இன்னைக்கு அன்பு ஐயாவோட ஆத்மா சாந்திக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுவதற்காக கர்த்தர் அழைத்திருக்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப ஊழியக்காரரை உற்சாகப்படுத்துகிற, ஊழியக்காரரை நேசிக்கக்கூடிய நல்ல ஊழியக்காரர். எந்த ஊழியக்காரை பார்த்தாலும் அந்த சபை இந்த சபைன்னு வேறுபாடு பார்க்காமல், அது மட்டுமில்லை எந்த ஜாதி மக்கள் வந்தாலும் நன்றாக நேசித்து பராமரிக்கிற, கனப்படுத்துகிற ஒரு நல்ல ஊழியக்காரர். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கர்த்தருக்கு பெங்களூர்ல நிறைய பாஸ்டர்களை இந்த சபையில மாற்றங்கள் அநேக இடத்துல எடுத்து பயன்படுத்தின ஒரு நல்ல ஊழியக்காரர் எங்கள் மத்தியில இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட நல்லவர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் பிரசங்கி புஸ்தகத்தில் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, நேரம் உண்டு. பிறப்பதுக்கு ஒரு காலம், இறப்பதுக்கு ஒரு காலம். நல்ல ஓட்டத்தை ஓடினார், நல்ல ஊழியத்தை செய்து இப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரலோகத்துல எல்லைப்பார் என்ற இடத்துல இவருடைய ஆத்மா இன்றைக்கு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு நம்ம எல்லாரும் கூட ஒரு நிமிஷம் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சரீரம் நல்ல விதத்தில் அடக்காரங்களை பண்ணப்படும்படியாக வெற்றி சென்ற ஊழியம் இன்னும் மகிமையாக நடக்க வேண்டும். எலியாவின் ஊழியம் எலிசா எடுத்தது போல, மோசேயின் ஊழியம் யோசுவா எடுத்தது போல, அன்பு ஊழியக்கார் விட்டு சென்ற ஊழியம் இன்னும் மகிமையாக இந்த பகுதியில் நடக்க முடியாக கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கட்டளிட முடியாக அன்பு தாயார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விட்டு சென்ற அன்பு மனைவியை கர்த்தர் ஆறுதல் படுத்தி இன்னும் தைரியப்படுத்த முடியாக 2 மக்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஊழியர்கள், அந்த பிள்ளைகள், அந்த குடும்பத்தை தொடர்ந்து கர்த்தர் நடத்த முடியாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே ஜெபிப்போமாக. ஹalleluya ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிற கர்த்தாவே, நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஒரு தாய் தேவனை தேற்றுகிறது போலவே எங்கள் தேவன் தேற்றுகிற தேவன் அப்பா. எங்கள் தேவன் ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்பா. எங்கள் தேவன் தைரியப்படுத்துகிற தேவன் அப்பா. நன்மை ஊழியக்காரர் நோய்படும் போது, பணியில் இருக்கும் போது, மனிதர்களை கைவிடும் போது நீர் ஒரு தாயை போல, தகப்பனை போல, ஒரு நல்ல தேவனை போல தேவனே இவரோடு இருந்து தைரியப்படுத்துகிறதுக்காக, இம்மற்றுமா நடத்துகிறதுக்காக சோதனைகளை விசேஷமாக இந்த பெங்களூர் பட்டணத்தில் தேவனே தெரிஞ்சு கொண்டு அன்பு தேவதாசனுக்காக சோதனைகிறப்பா. நல்ல ஊழியத்தை தந்து, நல்ல ஊழியத்தை நன்றாக செய்யும், நேர்த்தியாக செய்யும், உண்மையாக செய்ய தேவனே. ஓட்டத்தை ஓட முடியாத ஓட்டத்தை இன்றைக்கு முடித்து தேவனே இந்த ஊழியத்தை தேவனை நாங்கள் பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிற கர்த்தாவே. அந்த ஊழியர்கள் தந்த இந்த உண்மையான ஓட்டத்துக்காக சோதனைகிற கர்த்தாவே, தொடர்ந்து இந்த ஊழியத்தை தேவனே இந்த சபையை நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக சோத்திரம். இந்த ஊழியம் இதே மகிமையான பகுதியில இன்னும் மகிமையாக நடைபெற கர்த்தர் கிருபை செய்யுங்க, இன்னும் வல்லமையாக நடத்த கிருபை செய்யுங்க. அன்பு சகோதரிக்காக, அந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிற கர்த்தாவே, இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. சபை மூப்பர் விசுவாசிங்க ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ராஜா. ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. தொடர்ந்து இப்போது கூட நடக்க போகிற இந்த நல்ல அடக்காரதனுக்காக சோதனைக்கிற கர்த்தாவே, அன்பு ஊழியக்கார ஆத்மா சாந்தடியட்டும். தேவனை நாங்கள் தேவனை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பரலோகத்தில் வரும்போது இவர்களை காண்போம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவே நல்ல அடக்காரதனத்தை இந்த பெங்களூர் பட்டணத்தில் செய்ய கர்த்தர் கிருபை செய்ய கர்த்தாவே. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிற கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கு தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.